So, very good morning to everyone. The motive and the aim is to make the students to speak in English. So that is why we have the grammar class. So I mean that the class will not exceed more than 10 minutes or 5 minutes. So every videos will be nearly around 5 to 10 minutes. That's all. Because we are learning nearly 10 to 20 statements per video. That's all. So that the students may not lose their patience. So here, for the communication skill, we need to develop the preposition informations because sometimes we make mistakes in prepositions. First of all, what is prepositions? அப்படின்னா prepositions are words that show the relationship between noun or pronoun with other words in the statements. ஒரு நவுனுக்கும் அல்லது ப்ரோனவுன் நவுன் ஆர் ப்ரோனவுன் அதோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் வேர்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா there are a lot of mistakes that students make while talking. அதனால வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எந்த ப்ரிப்போசிஷன் எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா இன் ஷார்ட் இது என்ன அப்படின்னா இட் ஷோஸ் த லொக்கேஷன், இட் டிஸ்கஸ் அபவுட் த டிரெக்ஷன்ஸ் அண்ட் டைம். ஸோ பொதுவாக வந்து இது எதை மீன் பண்ணும், ஒரு ப்ரிப்போசிஷன்ஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா லொக்கேஷன், டைம் அண்ட் டியூரேஷன், டிரெக்ஷன்ஸ் இதை பற்றி தான் மீன் பண்ணும் பொதுவாகவே. ஸோ இப்போ நம்ம ஒரு சில ப்ரீபொசிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அவர் என்னை பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா ஹி இஸ் டாக்கிங் அபவுட் மீ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அபவுட் அப்படின்றது தான் ப்ரிபொசிஷன்ஸ். நெக்ஸ்ட், ரைட் யுவர் நேம் அபவ் த லைன். அந்த லைனுக்கு மேலே எழுதுங்க, அது எபவ், அதுதான் வந்து ப்ரிபொசிஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன் த லைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ். ஸோ எபவ் த லைன், அந்த லைனுக்கு கீழே எழுதுங்க அப்படின்னா அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னா பிலோ. ஸோ இதுதான் இங்கே ப்ரிப்போசிஷன்ஸ், எபவ் த லைன் ஆர் பிலோ த லைன், இதுதான் ப்ரிப்போசிஷன்ஸ். அதே மாதிரி த டாக் ரேன் அக்ராஸ் த ரோடு, நாய் வந்து குறுக்க வந்துருச்சு. ஸோ அந்த வேர்டு என்ன அப்படின்னா அக்ராஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ த டாக் ரேன் அக்ராஸ் த ரோடு, அதுதான் வந்து ப்ரீபொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா I request you to meet the principal after the lunch. So here we have two prepositions. One is to and another one is after the lunch. So அது வந்து prepositions. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என் கூட வா அப்படின்றதுக்கு வந்து come along with me. ஸோ இந்த இடத்துல along அப்படின்ற வேர்டு வந்து preposition. He is sitting among the people. அவங்க அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ எமாங் அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா ப்ரீபொசிஷன். செவரில் சாயாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன வேர்டு அப்படின்னு டோன்ட் லீன் அகேன்ஸ்ட் த வால் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அகேன்ஸ்ட் அப்படின்ற வேர்டு ப்ரீபொசிஷன். லுக் அட் யுவர் வாட்ச், உங்கள் வாட்ச் பாருங்க. அப்போ லுக் அட் யுவர் வாட்ச், அந்த அட் அப்படின்றத ப்ரீபொசிஷன். டோன்ட் லுக் அரவுண்ட் வைல் ஸ்டடிங், படிக்கும்போது வேடிக்கை பார்க்காதீங்க, அது வந்து பீப்புள் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து டோன்ட் லுக் அரவுண்ட். ஸோ இந்த இடத்துல அரவுண்ட் அப்படின்ற வேர்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரீபொசிஷன். டோன்ட் ஸ்பெண்ட் பியாண்ட் யுவர் மீன்ஸ். ஸோ இந்த இடத்துல பியாண்ட் அப்படின்ற வேர்டு தான் ப்ரீபொசிஷன். பியாண்ட் யுவர் மீன்ஸ், வரவுக்கு அதிகமாக செலவு பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பியாண்ட் யுவர் மீன்ஸ். ஹி இஸ் கம்மிங் பை பஸ், ஒரு எதில் வர்றாரு அப்படின்னா பஸ்ல வர்றாரு. ஸோ ஹி இஸ் கம்மிங் பை பஸ், இந்த இடத்துல பை அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபொசிஷன். we will discuss about this during the lunch. we will discuss about this during the lunch அப்படின்னா நாம இதை பற்றி நம்ம லஞ்ச் ஹவர்ல நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த இடத்துல டியூரிங் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபொசிஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், he is coming behind me, அவர் வந்து என்னுடைய பின்னாடி வர்றாரு. ஸோ he is coming behind me அப்படின்றது அவர் என் பின்னாடி வர்றாரு. அங்கே வந்து ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா பிஹைண்ட் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரிப்போசிஷன். we are going for a tour, அப்போ இங்கே ஃபார் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரிப்போசிஷன். இந்த
டுவர் அப்படின்ற வார்த்தை வந்து டுவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ கரெக்ட் வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன். டுவர், தட்ஸ் ஆல். ஆர் இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட். ஐ எம் கமிங் ஃப்ரம் சென்னை. ஸோ ஹியர் the word from is the preposition. Where are you coming? So I am coming from Chennai. From is a word, indicates the preposition. Next, where is the principal அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா the principal is inside the room அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து totally it's a mistake. inside அப்படின்ற வேர்டு வந்து ஏதாவது ஒரு குழிக்குள்ள ஏதாவது ஒரு துளைக்குள்ள இருந்தால் தான் நம்ம அப்படி சொல்லணும். ரூம்ல இருக்கும் பொழுது நம்ம அப்படி சொல்லக்கூடாது. த பிரின்சிபல் இஸ் இன் த ரூம் அப்படின்னு நம்ம சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல இன்சைட் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நான் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கணும். த கேர்ள் இஸ் அஹெட் ஆஃப் மீ. என்னை விட அந்த பொண்ணு கொஞ்சம் முன்னாடி இருக்கா. அந்த இடத்துல இட் மீன்ஸ் எனி திங் ரிகார்டிங் ஸ்டடீஸ் அல்லது டிஸ்டன்ஸ். த கேர்ள் இஸ் அஹெட் ஆஃப் மீ அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல அஹெட் அப்படின்ற வார்த்தை வந்து ப்ரீபோசிஷன். He sat beneath the tree. அவர் வந்து மரத்துல கீழே உட்கார்ந்துருந்தார், மரத்தடியில உட்கார்ந்துருந்தார். பெரும்பாலும் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா beneath அப்படின்ற வேர்டுக்கு பதிலா அண்டர் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அண்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அண்டர் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு கீழே இருந்தால் தான் நம்ம அண்டர் த டேபிள் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல மரத்துக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அண்டர் த ட்ரீன்னு சொல்றது வந்து ஆப்டா இருக்காது. அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வேர்டு beneath. அதனால he sat beneath the tree அப்படின்னு நம்ம சொல்லணும். he is standing beside me. beside அப்படின்னா என்னுடைய பக்கத்துல, அதாவது behind அப்படின்றது பின்புறம், beside அப்படின்றது பக்கத்துல, அவர் என்னுடைய பக்கத்துல நிக்கிறார் அப்படின்றது beside. இந்த இடத்துல beside அப்படின்ற வேர்டு வந்து preposition. I am in between two trees. ரெண்டு மரம் இருக்குது, நான் அது நடுவுல நிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா between அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். I am in between two trees. இந்த இடத்துல between அப்படின்ற வேர்டு வந்து preposition. He is sitting under the table. He is sitting under the table. இந்த டேபிளுக்கு வந்து it has 4 legs. அப்போ 4 காலுக்கு உள்ள அது இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா under the table அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல under அப்படின்ற வேர்டு வந்து preposition. Please mark within the circle. நாம ஒரு சர்க்கிள் கொடுத்திருப்போம். When we request the students to mark or paint, நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா within அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல within அப்படின்ற வேர்டு வந்து it indicates preposition. I am aware of the rules and regulations. எனக்கு இங்க இருக்கக்கூடிய விதிமுறைகள் தெரியும். அப்போ I am aware of. இந்த இடத்துல preposition அப்படின்றது aware of அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். I am aware of the rules and regulations. I need the reason for your absence yesterday. I need the reason for your absence yesterday. அப்போ இந்த இடத்துல I need the reason for. reason for அப்படின்ற வேர்டு வந்து preposition. They are afraid of snakes. அவங்களுக்கு ஸ்னேக்ஸ்னாலே ரொம்ப பயம். இந்த இடத்துல afraid of அப்படின்ற வேர்டு வந்து preposition. He is capable of doing great things. அவனால பல காரியங்களை ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல preposition என்ன அப்படின்னா capable of. அதுதான் வந்து preposition. Don't be careless about your responsibilities. உன்னுடைய கடமையில வந்து கேர்லெஸ்ஸா இருக்கா. அப்போ don't be careless about. இந்த இடத்துல careless about அப்படின்ற வேர்டு வந்து preposition. Next, I am familiar with the places. இந்த இடத்துல வந்து familiar with அப்படின்ற வேர்டு வந்து preposition. I am fond of music. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல fond of அப்படின்ற வேர்டு வந்து preposition. I am happy about your work. இந்த இடத்துல about அப்படின்ற வேர்டு வந்து preposition. He is interested in drawing. அவருக்கு drawingனா ரொம்ப பிடிக்கும். அதனால interested in அப்படின்ற வேர்டு வந்து இந்த இடத்துல preposition நம்ம பயன்படுத்துறோம். He is jealous of his friends. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். He is jealous of his friends. இந்த இடத்துல jealous of அப்படின்ற வேர்டு வந்து preposition. It's made of iron.
இந்த பொருள் வந்து இரும்புல வந்து செஞ்சிருக்காங்க. அப்போ ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ரௌட் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். இட் லுக்ஸ் சிமிலர் டு த பிக்சர், இதை பார்க்கும் பொழுது அந்த படம் மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல சிமிலர் டு அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹவ் டன், நான் செஞ்சதுக்கு வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சாரி ஃபார் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். ஐ எம் ஷூர் ஆஃப் கெட்டிங் த பெஸ்ட் ரிசல்ட், நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு நாம நல்ல ஒரு ரிசல்ட் வாங்குவோம் அப்படின்னு. இந்த இடத்துல ஷூர் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். ஐ எம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங், நான் வேலை பார்த்து ரொம்ப களைப்பாயிட்டேன். அதனால இந்த இடத்துல டயர்ட் ஆஃப் அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். he is worried about me, he is worried about me, அவருக்கு என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார் என்ன நினைச்சு. இந்த இடத்துல வந்து worried about அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். he goes on Sunday to market, சண்டே அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து he goes on அப்படின்ற வேர்டு வந்து ப்ரீபோசிஷன். அடுத்து வந்து டு மார்க்கெட், மார்க்கெட் அப்படின்றது பிளேஸ், அதனால அதுக்கு முன்னாடி நாம சேர்க்கக்கூடிய ப்ரீபோசிஷன் டு. த தீஃப் ஜம்ப்ட் ஓவர் த வால், பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா த தீஃப் ஜம்ப்ட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சம்டைம்ஸ் த தீஃப் ஜம்ப்ட் அபோவ் த வால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரினா சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னா ஓவர் த வால் அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். அதனால த தீஃப் ஜம்ப்ட் ஓவர் த வால் அப்படின்னு நம்ம சொல்லணும். இட் வாஸ் இன்வென்டட் பை மை பிரதர், இட் வாஸ் இன்வென்டட் பை மை பிரதர், இதை கண்டுபிடிச்சது என்னுடைய பிரதர். அப்போ இந்த இடத்துல the word by it indicates the preposition. he spoke to me in English, அவர் என்கிட்ட ஆங்கிலத்துல பேசினாரு. அந்த preposition முன்னாடி அந்த pronoun முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை to, he spoke to me, அந்த to அப்படின்ற வார்த்தை வந்து preposition. என்ன மொழியில பேசினார் அப்படின்னா ஆங்கிலத்துல, அதனால in English, he spoke to me in English. அதனால there are two prepositions, one is to and another one is in. He spoke to me in English. I know him for a long time, அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். I know him for a long time. அதே இடத்துல எனக்கு 2010 இருந்தே அவர் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல for அப்படின்ற வேர்டு பயன்படுத்தக்கூடாது, since அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். அப்ப எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா I know him since 2010 onwards அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமா பயன்படுத்துறோம். ரொம்ப நாளா தெரியும் அப்படின்னு நம்ம பர்டிகுலரா சொல்லாம ஒரு காமனா நம்ம சொல்றதுக்கு ஐ நோ ஹிம் ஃபார் லாங் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஃப் வி ஆர் பர்டிகுலரைசிங் த டைம், நம்ம குத்து மதிப்பா சொல்லாம பர்டிகுலரா 2010 இருந்து தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபார் அப்படின்ற வேர்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த வேர்டு கால்டு ஃபார், வி ஆர் சப்போஸ் டு யூஸ் சின்ஸ். ஐ நோ ஹிம் சின்ஸ் 2010 onwards. இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் எரர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ த்ரூ த வீடியோ அண்ட் ஃபைண்ட் அவுட், அண்ட் இஃப் தெர் இஸ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளீஸ் டு text me, I will respond to you. Thank you so much for watching the video.